தமிழினுடைய வடிவம் முருகு என்கின்ற நாமத்திலேயே இணைந்திருக்கின்றது. முருகப்பெருமானுடைய நாமங்களிலே மிக தொன்மையான நாமத்திற்கு முருகு என்று பெயர். முருகுகள் இளமை நாற்றம் முருகவேள் விழாவணப்பாம் என்று பேசப்பட்ட அந்த நாமத்தில் மருவி வந்த நாமாதான் முருகன் என்கின்ற நாமா. அந்த முருகு என்பது வல்லினம், மெல்லினம், இடையினம் என்கின்ற 3 இனங்களும் இணைந்த ஒரு அற்புதமான கூட்டின் வார்த்தை. தமிழிலே த, மீ, இழ் என்கின்ற 3 எழுத்தும் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்கின்ற 3 இனங்களையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முருகு என்பதும் 3 இனங்களால் அமைக்கப்பட்டது. தமிழினுடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்கிறது? உயிரெழுத்து 12, முருகப்பெருமானுக்கு காக்கும் கரங்கள் 12. அதே மாதிரி தமிழிலே மெய்யெழுத்துக்கள் 18, முருகப்பெருமானுக்கு அருள் புரியக்கூடிய நேத்திரங்கள் 18. 6 முகம், ஒரு முகத்திற்கு 3 கண்கள், சோமன், சூரியன், அக்னி. சிவபெருமானுக்கு எப்படி 3 கண்களோ அதுபோல முருகப்பெருமானுக்கு 3 கண்கள். இந்த திருத்தலத்திலே வந்து பாடிய ஆதிசங்கரர் முருகப்பெருமானை அஷ்டாதச விலோச்சனா என்று குறிப்பிடுகிறார். அஷ்டம் என்றால் 8, தசம் என்றால் 10, விலோச்சனன் என்றால் கண்களை படைத்தவன் என்று அர்த்தம். ஆக முருகப்பெருமானுக்கு 18 கண்கள். உயிரெழுத்து, மெய்யெழுத்து 2 முடிஞ்சது. ஆயுத எழுத்து அக்கண்ணா. அந்த அக்கண்ணாவை அப்படியே வச்சு வரைஞ்சோம்னா வேலினுடைய வடிவமாக ஆயுத எழுத்து வந்து சேரும். ஆக முருகன் தமிழின் பிம்பமாகவே விளங்குகின்ற காரணத்தினால் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று நாம் அவரை போற்றி புகழ்கின்றோம். அப்படி தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுள் தன்னை வாழ்த்தியவரை, தமிழ் எப்படி வாழ்த்துகிறதோ, தமிழ் எப்படி பேசப்படுகிறதோ, எங்கே தமிழினால் அவரை புகழப்படுகிறதோ அந்த இடத்திலே விரும்பி வந்து கேட்டு அருள் புரிவாராம். முருகப்பெருமானை பாடி பரவிய அருளாளர்களிலே ஒருவராக விளங்கியவர்தான் பாம்பன் சுவாமிகள். பாம்பன் என்கின்ற பழம்பதியிலே அவதரித்து முருகப்பெருமானை நேருக்கு நேராக மயான குழியிலே தரிசனம் செய்தவர் பாம்பன் சுவாமிகள். அந்த பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை வாழ்த்தி பல தோத்திரங்கள் பாடியிருக்கின்றார். 6666 பாடல்களை பாடியருளினார் பாம்பன் சுவாமிகள். அதிலே குறிப்பிடத்தகுந்ததாக உள்ளதில் ஒன்றுதான் பஞ்சாமிர்த வர்ணம் என்கின்ற ஒரு அற்புதமான நூல். இந்த பஞ்சாமிர்த வண்ணம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். முருகனுக்கு பஞ்சாமிர்தமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பஞ்சாமிர்த வண்ணம் நூலா பிடிக்காம இருக்கும் சுவாமிக்கு. பஞ்சாமிர்த வண்ணம் எங்க பாடினாலும் முருகப்பெருமான் போய் கேட்பாராம்.